ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹ. சீதாபதி ஸ்ரீயப்பதி ஸ்ரீ ராமச்சந்திரன். ராம பக்தர்கள் எதற்காக ராமனை கும்பிடுகிறார்கள்? அவனுடைய நேர்மை, உண்மையே பேசும் தன்மை, அனைத்து ஜீவராசிகளிடத்தும் அவன் காட்டும் அன்பு, இவைதான் ராமனை பெருமைக்காக நம்மை வணங்க வைக்கின்றன. ராமன் இயற்கையிலேயே மிகவும் உயர்ந்தவன். அவன் குணங்களாலும் அவனுக்கு பெருமை. கூறத்தாழ்வான் ஓரிடத்தில் கூறும்போது, நம்மோடே குணங்கள் தொடர்பு கொள்கின்றன. நாம் பொறுமை காக்கிறோம், கருணையோடு இருக்கிறோம், 6க்கோ 4 தானம் கொடுக்கிறோம். இதெல்லாம் நம்மிடத்தில் இருக்கும் பண்புகள், நற்பண்புகள். நல்ல பண்புகளோடு நமக்கு தொடர்பு இருந்தால் நாம் நல்லவர்கள் என்று கொண்டாடப்படுவோம். தீய பண்புகளோடு தொடர்பு இருந்தால் தீயவர்கள் என்று பேசப்படுவோம். ஆனால் பெருமான் விஷயம் அப்படி அல்ல. அவனோடு பண்புகள் தொடர்பு கொண்டால் பண்புகளுக்கு நல்ல பெயர் கிட்டுகிறது. நாம் கருணையோடு இருந்தால் நம்மை கருணையுடையவன் கொண்டாடுவார்கள். பெருமானுக்கு அப்படி அல்லவாம். கருணை என்னும் பண்பு ராமனோட தொடர்பு கொண்டால் கருணைக்கு பெருமை, ராமனுக்கு புது பெருமை இல்லை. அப்ப எந்த குணமாக இருந்தாலும் பெருமானோட தொடர்பு கொண்டே பெருமைப்படுகிறது. இப்ப ராமாயணத்தை பேசுகிறோம், மகாபாரதத்தை சொற்பொழிவாக கேட்கிறீர்கள். இதெல்லாம் பெருமானை பற்றி வாயார பாடுவது. இதனால் யாருக்கு ஏற்றம்? நாம் ராமாயணம் பாடினால் பெருமானுக்கு புதியதொரு பெருமையா? இல்லை. இப்போது நாம் சேவித்து கொண்டிருக்கும் ஆஞ்சநேய சுவாமி சமயபுரத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் 94 கரியமாணிக்கத்தில் எழுந்தருளியுள்ளார். இவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த பண்பே, நாம் ராமநாமத்தை சொல்லுவதால், ராமனை தோத்திரம் செய்வதால் ராமனுக்கு புதியதொரு பெருமை சேரப்போவதில்லை. ஆனால் நம் நாக்கு நன்மை அடையப் போகிறது. நாம் எதற்கு ராமநாமத்தை சொல்லுகிறோம்? நம்ம நாக்கு நல்ல நாக்காகணும். ஏன் ராமனை தரிசிக்கிறோம்? நம் கண்கள் நல்ல கண்களாக ஆக வேண்டும். ஆக நமக்கொரு நன்மையே தவிர நாம் பார்த்ததுனால தான் பெருமானுக்கு பெருமையா? கோயிலுக்கு போகிறோம், இதனால் கூட்டம் வரும் கோயிலுங்கிறதுக்காக பெருமானுக்கு புது பெருமையா? கூட்டம் வராத கோவிலுங்கிறதுக்காக எளிமையா? ரெண்டும் இல்லை. கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள்னால் பெருமானிடத்திலேருந்து நாம அனுகிரகம் பெற வேண்டும். நம் கண்கள் பிறவி பயனை அடைய வேண்டும். நம் காதுகள் அழுக்கற்றவையாக இருக்க வேண்டும். நம் கைகள் சிறப்பு பெற்றவையாக வளர வேண்டும். இதற்குத்தான் நாம் கோயிலுக்கு செல்லுகிறோம். இந்த பண்பத்தான் ஆஞ்சநேயர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். விடாமல் எப்போதும் ராமநாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். அதுதான் இவருக்கே உரிய பெருமை. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யன் ராமநாம வரானனே. ராமநாமத்துக்கு நிகராக மற்ற எந்த நாமம் இருக்கும்? ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்கிற உயர்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தில் ராமநாமமும் உள்ளது, கிருஷ்ணநாமமும் உள்ளது. ஆனால் ஆஞ்சநேயர் காலத்தில் ராமநாமம் இருந்திருக்கும். அவதாரங்களிலே கிருஷ்ணாவதாரம் பிற்பட்டது, ராமாவதாரம் முற்பட்டது. ராமாவதாரம் 2வது யுகமான திரேதாயுகத்தில் நடந்தது. கிருஷ்ணாவதாரமோ 3வது யுகமான துவாபர யுகத்தில் நீடேறியது. இந்த 2 பேருக்கும் என்ன தொடர்பு? கிருஷ்ணாவதார காலத்திலும் ஆஞ்சநேயர் உண்டு, ராமாவதாரத்தின் போதும் ஆஞ்சநேயர் உண்டு. ஆஞ்சநேய சுவாமி ராமதூதனாக இருந்தார், ராமதாசனாக இருந்தார்னு கேள்விப்படுறோம். அதே போல மகாபாரதத்திலும் அவர் வருகிறார். ஏன்? மகாபாரதத்தில் கண்ணன் திருக்கல்யாணம் பண்ணி கொண்ட போது ஜாம்பவதி என்னும் பெண்ணை கைப்பிடித்தார். அந்த ஜாம்பவதி ஜாம்பவானுடைய பெண். ஆக கிருஷ்ணாவதாரத்தில் ஜாம்பவானும் உண்டு. அவர்தானே கரடிகளுக்கு தலைவர். ராமாவதாரத்தின் போது சிறந்த போரிட்டவர், பிரம்மாவா வந்து பிறந்தவர். எப்படி வாயுபுத்திரன் ருத்ரனே வந்து ஆஞ்சநேயராக பிறந்தாரோ, பிரம்மாவே வந்து ஜாம்பவானாக பிறந்தார். அவரும் கிருஷ்ணாவதாரத்தில் உண்டு. ஹனுமானும் ராமாவதாரத்திலும் கிருஷ்ணாவதாரத்திலும் உண்டு. இந்த திருத்தலத்தில் ஹனுமான சேவிச்சுக்கிறோம்.
இவர் கிருஷ்ணாவதாரத்தின் போது ஒரு தோட்டத்தில் அமர்ந்திருந்தார். மற்றொரு வாயுபுத்திரன், வாயுவுக்கு இன்னொரு புத்திரன் பீமசேனன். பீமன் அந்த வழியா போகும்போது இவர் வாழ நீட்டிக்கொண்டு கால நீட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தார். தள்ளிப்போ குரங்கே, நான் அரசன், நான் இந்த இடத்தை தாண்டி போக வேண்டும். ஆஞ்சநேயர் திரும்பி பார்த்துட்டு, என்ன செருக்கு, என்ன ஆணவன், நான் ஒரு வயதிலே மூத்தவன், நகர முடியாமல் கிடக்கிறேன், முடியுமானால் வாளை தள்ளி வைத்துவிட்டு நீ போ என்று ஹனுமான் கூறினார். பீமசேனன் செருக்கோடே தள்ளி உதைத்து பார்த்தான், வாள் நகரவில்லை. கைகளால் தூக்கி போட பார்த்தான், முடியவில்லை. அனைத்து பலத்தோடும் அசைத்து பார்த்தான், இயலவில்லை. கடைசியா யார் இந்த குரங்கு? உலக குரங்காக தெரியவில்லை, ஏதோ அமானுஷ்யமான குரங்கு. யார்னு வினவ வாயுபுத்திரான ஆஞ்சநேயன்னு பீமசேனன் தெரிந்து கொண்டான். அப்ப கிருஷ்ணாவதாரத்திலும் உண்டு. எங்கோ வடக்கே உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரத்திலும் மகாராஷ்டிரத்திலும் கூர்ஜரத்திலும் இங்கெல்லாம் ராமனும் கண்ணனும் விளையாடிய இடங்கள். ராமனையும் கண்ணனையும் சேர்த்து பார்க்க வேணுமானால் ஆஞ்சநேயர் மூலம் சேர்த்து பார்க்கலாம். இப்ப நாம வந்திருக்கிறது மண்ணச்சநல்லூர் வட்டத்தில் இருக்கும் ஆச்சரியமான சன்னிதானம் 94 கரியமாணிக்க பெருமாளுடைய சந்நிதி. இது சமயபுரத்திலிருந்து நேரே கரியமாணிக்கம் பாதையில் வந்தால் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கோயிலை அடைகிறோம். இங்கு எழுந்தருளிருக்கும் ஆஞ்சநேயர் ரொம்ப ஆச்சரியமா எழுந்தருளிருக்கார். இடது கையை மேலே தூக்கி கொண்டிருக்கிறார். சுற்றி வளைத்திருக்கும் வாள், அந்த வாள் தான் அவருக்கு எவ்வளவு சக்தி கொடுக்கும்? குழந்தைகளுக்கு அழுவதே பலம், அதே போல குரங்குகளுக்கு வாலே பலம். அந்த பலத்தோட இடது கையை மேல் தூக்கி சின்ன கதையை இடது கையில் பிடித்து கொண்டு எழுந்தருளிருக்கிறார். வலது கையை ரொம்ப தைரியமாக வலது திருமடி தொடையில் அமர்த்தி கொண்டு வருபவர்கள் அனைவரையும் நாம் காத்து கொடுப்போம் என்று கூறிக்கொண்டே இங்கே எழுந்தருளிருக்கார். இந்த ஆஞ்சநேயருக்கு இந்த கோயிலின் மூலம் மற்றொரு தொடர்பு, ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் தொடர்பு. இங்கு நாம் சேவிக்கும் போது ஸ்தல விருட்சத்தை அடைகிறோம். கோயிலை வலம் வருகிறோம். அங்கே கண்டால் ஸ்தல விருட்சம், ஓரொரு ஸ்தலத்துக்கும் பலவிதங்களில் ஏற்றம். புஷ்கரணி குளத்தால் வைபவம், தீர்த்தத்தினால வருகிற ஏற்றம். அடுத்தது ஸ்தலம், இடத்தினாலேயே வருகிற ஏற்றம். அடுத்தது விமானம், பிரணவாகார விமானமா, ஆனந்த நிலைய விமானமா, புண்ணியகோட்டி விமானமா, கருட விமானமா என்று விமானத்தினால் ஏற்றம். அதே போல ஸ்தல விருட்சம், இந்த திருத்தலத்தினுடைய மரம், அந்த மரத்தால் ஏற்றம் இருக்கும். இந்த ஊர் மரம் பின்னை மரம். பின்னை மரம் கண்ணனுக்கு ரொம்ப பிடித்தமான மரம். பகவானுக்கே நப்பின்னைக்கு கேழ்வன்னு திருநாமம். பின்னமளாளா பின்னமணாளான்னு ஆழ்வார் சாதிக்கிறார். புன்னாக தல்லஜன்னு பராசர பட்டருடைய ஸ்லோகம். கண்ணனுக்கு புன்னமரம் பிடிக்கும். அங்குதான் கோபிமார்களோடைய விளையாடுவார். இந்த திருத்தலத்தினுடைய விருட்சம் பின்னை மரம். பெருமானோ ராமச்சந்திரன், ஆனால் ஸ்தல விருட்சமோ பின்னை மரம். தொடர்பு ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் தொடர்பு, அயோத்திக்கும் மதுரைக்கும் பிருந்தாவனத்துக்கும் தொடர்பு. அப்போ ஆஞ்சநேய சுவாமியும் ராமனையும் கண்ணனையும் இணைக்கிறார். பின்னை மரம் இவ்வூரிலே இருந்து கொண்டு ராமனையும் கண்ணனையும் இணைக்கிறது. பின்ன மரத்தை சேவித்து கொண்டோம். இந்த பின்னமர கிளை ஸ்ரீஜெயந்தி தோறும் நாம் பயன்படுத்துகிறோம். கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லையா, ஆவணி மாதம் ரோகிணி நன்னாள் அஷ்டமி திதியில் கண்ணனுடைய அவதாரம். அப்போது அன்னைக்கு பல பழங்கள் வாங்கி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவது வழக்கம். வெண்ணெய், கல்கண்டு சர்க்கரை இதை கலந்து நைவேத்தியம் பண்ணணும். அதே போல் பாயசம், அழகான திரட்டுப்பால், சுய்யன், அதிரசம், அப்பம் இவை அத்தனையும் பண்ணி சமர்ப்பிக்கிறோம். வெள்ளச்சீடை, உப்புச்சீடை, மைசூர் பாகு, தேங்காய் பர்பி, கேக் எல்லாம் பண்ணி சமர்ப்பிக்கிறோம். இதெல்லாம் போராதுன்னு பழ வகைகள், பெரப்பம்பழம் கண்ணனுக்கு பிடிக்கும், நாகப்பழம் பிடிக்கும், விளாம்பழம் பிடிக்கும். இந்த பழங்களையெல்லாம் பண்ணி சமர்ப்பிக்கிறோம். அப்போ பெருமானுடைய ஆஸ்தானம், நம்ம வீட்டில் பெருமாளுக்குன்னு ஒரு சின்ன பெட்டி கோயிலாழ்வார் எழுந்துருளை பண்ணியிருக்கமே, அதிலே வாழைமரம் கட்ட வேண்டும், தோரணம் கட்ட வேண்டும், மாவிலை சுருக வேண்டும். இப்போ வாழைமரம் கட்டுற அளவுக்கு பெரிய பெட்டியாக இருக்கு இல்லையா, சரி தோரணம் கட்டுவோம், மாவிலை சொருகுவோம். அதோட கூட பின்னமர கிளை ஒன்றை வாங்கி வைப்பது வழக்கம். பின்னமர கிளையை வாங்கிட்டு வருவோம், அன்னைக்கு மட்டும் விற்கும். எங்கே கடகடத்தெருவுக்கு போனாலும் அன்னைக்கு பின்னை மரத்தின் கிளை கிடைக்கும். அந்த கிளையை வாங்கி கொண்டு வந்து இந்த இடத்துல சொருகி வைக்கிறோம். என்ன பின்ன மரத்தில் அமர்ந்து கொண்டு தான் கண்ணன் எத்தனையோ சேட்டிதங்கள்
விளையாட்டுக்கள் புரிந்தாராம். அதன் ஞாபகமாக செய்யப்படுறது. இன்னைக்கு அயோத்தியாராமர் சன்னதியிலையும் பின்னமரத்தை ஸ்தலவிருட்சமாக சேவித்து கொண்டோம். இந்த இவருடைய அனுகிரகத்தோடே இனி திரிசங்கு ஸ்வர்க்கம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். 57வது சர்க்கத்தில் உள்ளோம். திரிசங்குரிதி விக்யாத இக்ஷ்வாகு குலவர்தனா தஸ்ய புத்தி சமுற்பன்னா யஜேயமிதி ராகவ. ஹே ராகவ, இதெல்லாம் சரித்திரம் தானே சொல்லிட்டு இருக்கார். ஒன்றுனா கதை சொல்லுறார். விஸ்வாமித்திரர் சொன்ன கதை எல்லாவற்றையும் கேட்டு முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ சதானந்தர் கதை கூறி வருகிறார். சதானந்தர் ஜனகமன்னவனுடைய அரண்மனையிலே அமர்ந்து கொண்டு விஸ்வாமித்திரருடைய முன்கதையை கூறிக்கொண்டு வருகிறார். அதில் தான் விஸ்வாமித்திரருடைய பெருமை சொல்ல வரல. திரிசங்கு சரித்திரம். திரிசங்கு ஒரு அரசன். அவனுக்கு திடீரென்று ஒரு விபரீத ஆசை. இந்த உடலோடே தேவலோகத்தை அடைய வேண்டும், நான் சொர்க்கத்துக்கு போகணும். பல பேர் ஆசைப்படுவார்கள். ஆனால் இந்த உடலை இங்கே திறந்து விடணும், சொர்க்கத்துக்குன்னு வேறு சரீரம் பெறுவோம். ஆனால் இவனுக்கு என்ன ஆசையோ, இந்த உடலோட சொர்க்கலோகத்துக்கு போகணும். நேர குலகுருவான வசிஷ்டரை அடைந்தான். அவர் திருவடிகளை பற்றி வேண்டினான். பிரத்யாக்கியாதோஹி பத்ரம்போ வசிஷ்டேன மகாத்மனா எஷ்டு காமோ மகாயஜ்ஞம் தது அனுஜாத்தும் அர்ஹத குருபுத்திரானஹம் சர்வான் நமஸ்கிருத்திய பிரசாதையே ச ஷரீரஹ யதாஹம் வை தேவலோகம் அவாப்னுயாம். வசிஷ்டரிடத்தில் போய் இந்த உடலோட நான் சொர்க்கலோகத்துக்கு போகணும், நீர் தான் உதவி பண்ண வேண்டும். வசிஷ்டர் மறுத்து விட்டார். இது இயற்கைக்கு முரணானது, வேதம் என்னும் சாத்திரத்துக்கு விருத்தமானது. ஆகவே இதை நான் செய்ய மாட்டேன். நீ போ, சொர்க்கம் போகணும்னு ஆசைப்படு, ஆனால் இந்த உடலோடேன்னு ஆசைப்படாதே, விட்டுடுன்னு வசிஷ்டர் சொன்னார். ஆனால் மன்னவனுக்கு ஆசை விடவில்லை. நேரே வசிஷ்டருடைய பிள்ளைகளை அணுகினான். அவர்களை விழுந்து வணங்கி, பிள்ளைகளை ஆச்சாரியனாகவே நினைக்கிறேன், உங்களையே குருவாக மதிக்கிறேன். நீங்கள் தான் எப்படியாவது கருணை புரிந்து ஒரு யாகம் செய்து என்னை சொர்க்கலோகத்துக்கு இந்த உடலோடு அனுப்பி வைக்க வேண்டும். மன்னவன் வேண்டினான். ஆனால் அவர்களோ கோபப்பட்டார்கள். 58வது சர்க்கம். ததத் திரிசங்கோர் வச்சனம் ஸ்ருத்வா குரோத சமன்விதம் ரிஷிபுத்திர சதம் ராம ராஜானம் இதம் அப்ரவீத். 100 பிள்ளைகள் வசிஷ்டருக்கு. 100 பேருக்கு மன்னவன் இப்படி பண்ணதை நினைத்து கடும் கோபம். அவனை பார்த்து சொல்றார்கள், இக்ஷ்வாணாம் ஹி சர்வேஷாம் புரோதாஹா பரமாகதி நச்ச அதிக்கிரமித்தும் சக்கியம் வச்சனம் சத்தியவாதினா. இக்ஷ்வாக்கு குலத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஆச்சாரியர்கள் தான் தெய்வம். தெய்வத்தை தெய்வமாக மதித்தார்களோ அல்லரோ, ஆனால் குருவை ஆச்சாரியனை தெய்வமாகவே கொண்டார்கள். ஆனால் திரிசங்குவே, நீ ஆச்சாரியனான வசிஷ்டர் வாக்கை மீற பார்க்கிறாய். இது உனக்கு நல்லது செய்யாது. மேலும் தந்தையார் மறுத்த பிற்பாடு பிள்ளைகளான நாங்கள் ஒத்துக்கொள்ளுவோம் என்று நீர் எப்படி எதிர்பார்க்கலாம்? அதுவே உம்முடைய அசட்டுத்தனம். யாஜனே பகவான் சக்தா திரைலோக்கியஸ்யாபி பார்த்திவத் அந்யாம் கதிங்கமிஷ்யாமி ஸ்வஸ்திவோஸ்து தபோதனாக ரிஷிபுத்திராஸ்து தச்ருத்வா வாக்கியம் கோராபிசம்ஹிதம். இவர்கள் மறுத்தவுடன் அரசனும் விடுவதாக இல்லை. விடாப்பிடியாக கோரினான். நீங்கள் ஒருவேளை செய்ய மாட்டேன்னு சொன்னால் இதை நிறைவேற்றி கொடுக்கும் வேற குருவை நான் நாடுவேன். வசிஷ்டரும் மறுத்தார். நீங்களும் மறுத்தீர்கள். எனக்கு வேற வழி புரியவில்லை. நான் வேறு குருவை நாடி போகிறேன். அது கேட்டு பிள்ளைகளுக்கு கோபம். தாய் தந்தையை மாற்றுகிறா போலேதான் தாழ்ந்தது குருவை மாற்றுவது. உங்கள் குலகுரு நாங்கள். அப்போ உங்களுக்கு நல்லதைத்தானே சொல்லுவோம். அந்த நல்லதை ஏற்றுக்கலைன்னால், எனக்கு ஒருத்தர் சொல்ல நல்லது பிடிக்கலைன்னால், அப்போ அவர் நல்லவரே இல்லைன்னு நான் சொல்லலாமா? சில பேருக்கு நோய் இருக்குன்னு நினைத்து கொள்ளுவார்கள். வைத்தியரிடத்தில் காட்டுவார்கள். உமக்கு ஒன்றும் இல்லை, ஆரோக்கியமாக தான் இருக்கிறீர், வெறும் மனசு தான் பேதலிச்சு போயிருக்கு, போங்கோ. ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னா, இவருக்கு வைத்தியமே தெரியாது. எப்போ எனக்கு உடம்பில்லைன்னு சொல்லிட்டாரோ, நோய் இல்லைன்னாரோ, இவருக்கு வைத்தியமே தெரியாது. அப்போ எனக்கு நோய் இருக்குன்னு சொல்கிற வைத்தியர் தான் வைத்தியர். எனக்கு நோய் இல்லைன்னு சொல்கிற வைத்தியரே இல்லைன்னு விட்டார். இப்போ அப்படின்னா திரிசங்கு சொல்லிவிட்டார். அதனால் கோபப்பட்டு சபிச்சுட்டார்கள். சேபு பரமசங்கிருத்தாக சண்டாலத்வம் கமிஷ்யசி இத்யுக்தாதே மகாத்மானஹ விவிஷு ஸ்வம் ஸ்வம் ஆசிரமம். உடனே நீ சண்டாளனாக போவாய் என்று சபித்தார்கள். அது நல்லதா தீயதா அப்படின்னா என்ன? யாராக இருந்தாலும் பக்தன் உயர்ந்தவன் தான். ஆனால் குரு வாக்கியத்தை மீறினபடியாலே தான் இவன் சாபம் பெற்றான்கிறது மேல கதை. காத்திருந்து கேட்போம்.